33:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களை தம்முடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அவர் விரும்புகிறார். ஆவியானவரை போல உங்க கூட எப்பொழுதுமே இணைப்புல பிணைப்புல இருக்கணும் என்ற அளவில்லா முடியாத ஆதங்கம் உங்க மேல அவருக்கு அவ்வளவு அளவில்லாத ஆசை. நீங்க அவருக்குள்ள அவர் உங்களுக்குள்ள இருந்து எப்பொழுதுமே இந்த உலகத்துல நடமாடணும்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட இருக்கிறார் ஆவியானவர். உனக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால அவர் உன்னை அபிஷேகம் பண்ணி உனக்குள்ள இருந்து உன்னை வழி நடத்தணும்னு அவர் விரும்பலை. உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சுதான். நீ ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிற, ரொம்ப போராட்டத்தில் இருக்கிற, அதை சமாளிக்க தெரியல, ஒரு பலவீனமான பாத்திரமா இருக்கிற, பயந்த ஒரு பாத்திரமா இருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற ஒரு பாத்திரமா இருக்கிற, ஏக்கத்தோடு ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு பாத்திரம் போல இருக்கிற, அநேகரால் மறுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட மறந்து போன ஒரு பாத்திரம் போல நீ இருக்கிற. அதே சூழ்நிலையில தான் தாவீது அந்த நாட்களில் காணப்பட்டார். தாவீதாகிய அந்த பாத்திரத்தை தாய் தகப்பனார் ஒரு பொருட்டா நினைக்கல. அதே போல அவன் எந்த வேலைக்கும் லாக்கில, அவன் ஆடு மேய்ப்பதற்கு தான் என்று சொல்லி அவனை தள்ளி வைத்து விட்டார்கள். அற்பமாய் பார்க்கப்பட்ட அந்த பாத்திரம், இதற்கு மேல் இவனுக்கு எதுக்குமே லாக்கில்லை என்று நினைத்த ஒரு பாத்திரம். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை தான் கர்த்தர் நிரப்பி அதிகாரத்தை கொடுத்து ஆளுகையை கொடுத்து உயர்ந்த நிலைமையில ராஜாவாக வைத்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்களே. நீ உடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம், கலங்கின ஒரு நிலைமையில இருக்கலாம். ஆனா எப்படி ஆவியானவர் கொண்டு போக போறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு நிச்சயம், அவருடைய உள்ளம் உங்கள் மேல் ஏக்கமா இருக்கு. அவர் உங்களை நினைச்சு அழுகிறார். அவரை குறித்து இன்னும் உணர்வில்லாமல் இருக்கிறீர்களே என்ற ஒரு ஆழமான ஏக்கம் ஆவியானவருக்கு உண்டு. ஏதோ கைத்தட்டி அந்நிய பாஷையில் பேசிட்டு உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களே என்ற வருத்தம் அவருக்கு இருக்கிறது. ஆனாலும் இவ்வளவு சூழ்நிலையிலும் ஆவியானவர் உன்னை விட்டு விலகவே இல்லை. உன்னுடைய சூழ்நிலையில நீ செய்த குறைகள் நடுவில் ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். அந்த ஆவியானவர் தான் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார். தாவீது சொல்றாரு, என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பயத்தோடும் தள்ளப்பட்ட நிலைமையிலும் யாருமே மதிக்கக்கூடிய நிலைமையில் இல்லாத நிலைமையில இருந்தவனை ஆண்டவர் அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆவியானவர் தாவீதுக்குள்ள வந்ததுனால இப்போ அவன் ஒரு தீர்க்கதரிசியாவே மாறிட்டான். அவனுடைய நாக்கு ஆண்டவர் எடுத்து வல்லமையா பயன்படுத்தி
அநேக சங்கீதங்களை கர்த்தரை உயர்த்துகிற பாடலாக தன்னுடைய அனுபவத்திலிருந்து எழுத வைத்தார். ஆமென் சொல்லுங்களேன். வல்லமையான ஒரு ஆளாக பயன்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஆவியானவர் உங்க மூலமாய் இன்னொரு ஆளுக்கு பேசுவார். எத்தனை பேர் தேவன் என் மூலமா மற்றவங்களுக்கு பேசணும்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு யாராவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா? இந்த பிரச்சனைக்கு யாராவது என் மேல தலை மேல கையை வச்சு ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும், உங்களுக்கு ஐடியா கொடுக்க முடியும், உங்க பிரச்சனைக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அதுக்கு பதிலையும் கொடுத்து உங்களை விடுவிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா அப்பேற்பட்ட வல்லமையான ஆவியானவர் தான் உனக்குள்ள இருக்கிறாரு. உனக்குள்ள இருக்கிறவரை மறந்துட்டு வெளியில இருக்கிற ஆட்கள் யாராவது ஏதாவது செய்வாங்களானே பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களை முதல்ல யோசிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியான ஒரு அக்கினியா இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலரை தேர்ந்தெடுக்கிறார். நல்லா கவனிக்கணும். நீங்கள் சில நேரத்தில் சொன்னிருக்கிறல, இந்த குடும்பத்தை என்னால் நடத்தவே முடியல ஆண்டவரே, என்னால் இந்த இடத்துல இந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியல, நான் எப்படி என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியல, நான் எப்படி செய்கிறதுனே எனக்கு புரியலன்னு சொல்லி நீ அழுத நேரங்கள் உண்டு, புலம்புன நேரங்கள் உண்டு, நீ கோவப்பட்ட நேரங்கள் உண்டு. நான் சாக போகிறேன்னு நீ வாயை திறந்தே சொன்னேன். நீ சொல்லிட்டு வந்து உக்காந்துட்டு இருக்கிறீங்க. ஆவியானவர் உங்க கூட பேசுறார். அப்ப எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க பாருங்க. நீ சாகிறதுக்கு ஆவியானவர் உனக்குள்ள வந்தாரு, உன் அபிஷேகம் பண்ணாரு. நீ அழுதுட்டு கிடக்கிறதுக்கு உன்னை அபிஷேகம் பண்ணார் ஆவியானவர். சண்டை போடுறதுக்கு ஆவியானவர் உனக்குள்ள வந்தாரு. உன்னை ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்ற வந்தார். தேவ நாவாய் நீ இருக்கணும், தேவ வார்த்தையாய் நீ இருக்கணும். தாவீது இயேசுக்கு முன்னடையாளமா இருக்கிறார். அவர் ஒரு ராஜாவாக ஆசாரியனாய் காணப்பட்டார். இயேசு பிரதான ஆசாரியர், ராஜாதி ராஜா, பிரதான தீர்க்கதரிசி. எப்படி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது பாடினாரோ, இயேசுக்குள் ஆவியானவர் உள்ளும் புறம்புமாக ஆவியானவர் நிரம்பி வழிந்தார். ஆவியானுடைய வல்லமை வெளிப்பட்டது, அபிஷேகம் வெளிப்பட்டது. தேவன் அவரை கொண்டு பேசினார், உடைந்த உள்ளங்களை தேற்றினார், ஆறுதல் படுத்தினார், எச்சரிப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பக்தி விருத்தியை கொண்டு வந்தார், தேவன் அண்டையில கொண்டு வந்து சேர்த்தார். அப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் செய்வதற்காக தான் ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கிறார். ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார், இன்னும் நிரப்ப விரும்புகிறார். இன்னும் 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 உன்னை நிரப்பி 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 வழிந்தோட செய்ய விரும்புகிறார். உனக்குள்ள இருந்து எல்லா பாத்திரங்களும் நிரப்பப்பட்டு அநேகருக்கு நீ ஜீவனுள்ள சாட்சியாய், கர்த்தருடைய வார்த்தையாய் நீ இருக்க வேண்டும் என்று உன்னை நிரப்ப விரும்புகிறார். இல்லையா சொல்லுங்களேன். மறந்துடாதீங்க. பழைய பிரச்சனைகளையே கஷ்டங்களையே யோசனை பண்ணிட்டு இருக்காதீங்க. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மகிமையான காரியங்களை செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார். இவன் மூலமா ஆண்டவர் பேசினார். அதாவது தாவீதுக்கு அடுத்த பிறகு அவனுடைய காலெல்லாம் முடிஞ்ச இயேசு கிறிஸ்து வரும் பொழுது என்ன நடக்குன்றதெல்லாம் தீர்க்க தரிசனமாய் தாவீதை கொண்டு பேசியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனை குறித்து ஒரு வசனம் சொல்லுது, அபிஷேகம் பெற்ற பிறகு அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் வேறு மனுஷனான ஒரு வசனம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனமா பாருங்க. கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்களேன். கர்த்தர் உன் மேல இறங்கி என்ன சொல்றாரு?
உன்னை வேறு மனுஷனாக மாற்ற விரும்புகிறார். வேற உருவமும் கிடையாது. உன்னுடைய இருதயத்தை மாற்ற விரும்புகிறார். உன்னுடைய மனதை மாற்ற விரும்புகிறார். உன்னுடைய பயத்திலிருந்து உன்னை விடுவித்து, உன்னுடைய கோழைத்தனத்தை எல்லாம் விட்டு உன்னை மாற்றி வித்தியாசமாக தேவனுடைய சாயலாக, தேவனுக்குள்ள இருக்கிற குணாதிசயங்கள்லாம் உனக்குள்ள இருக்கணும்னு விரும்புகிறார். அதுதான் தாவீதுக்குள்ள வந்துச்சு. அதுக்கு முன்னால அவனுக்கு அது கிடையவே கிடையாது. ஆனால் சாமுவேல் மூலமாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவனுக்குள்ள தீர்க்க தரிசனம் வந்தது. 18ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 14-15 பார்த்தா அவன் புத்திமானாய் நடந்து கொண்டானா. சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நடந்து கொண்டான்? சொல்லுங்க, எப்படி நடந்து கொண்டான்? புத்திமானாய் நடந்து கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்னு சொல்லுது. அதை பார்த்து சவுல் பயந்தானா, ராஜாவே பயந்தான். அந்த அளவுக்கு அவனுக்குள்ள எங்க போனாலும் வெற்றி, எங்கேயுமே தோல்வியே கிடையாது. ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான் அவன் வாழ்க்கையில. எந்த கூட்டத்தையும் ஜெயிக்கிறவனா காணப்பட்டான். எதிரிகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கணும் பாருங்க. அவனுக்கு விரோதமாக எழுமின ஆட்கள் உண்டு. விரோதமாய் எழுமினார்கள். நாபால் எழுமினா, அப்சலோம் பிள்ளை எழுமனா, சவுல் ராஜா எழுமனா, சேபா, சீமேயி, இவர்கள்லாம் எழுமினார்கள். எழுமினவர்கள்லாம் இறந்து போனார்கள். அபிஷேகம் பெற்று கர்த்தருக்காக நீ வைராக்கியமாய் வாழும் பொழுது, கர்த்தருடைய வழியில் நீ நிற்கும் பொழுது, உன்னை அழிக்க வேண்டும், உன்னை கெடுக்க வேண்டும், உன்னுடைய அழைப்பை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும், உன் ஊழியத்தை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். நீ இருக்கக்கூடாது, நீ சபைக்கு போகக்கூடாது, நீ ஜெபிக்க கூடாதுன்னு யார் தடை பண்ணாலும் அவர்களுக்கு கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுப்பார். தேவைப்பட்ட ஜீவனை எடுப்பார். ஒரு ஊழியம் செய்கிற மனுஷனுக்கு விரோதமாய் ஒருவன் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பான் என்று சொன்னார். கர்த்தர் தேவைப்பட்டால் அழைப்புக்கு விரோதமாய் செயல்படுகிற அவனை அடிக்கவும் அவர் தயங்க மாட்டார். அப்சலோம் யார்? தாவீதினுடைய மகன். சவுல் யார்? தாவீதுக்கு ராஜா. முக்கியமானவர்கள் இவர்களெல்லாம். இவர்கள் எல்லாரும் கர்த்தர் தாவீதுக்காக அடித்தார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நீ அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது உன்னை பழி வாங்க யாராவது நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? நிறைய விரோதிகள் எழும்புறாங்களா? நிறைய பிரச்சனை இருக்குதா உனக்கு? அவர்களை தோற்கடிப்பதற்காக, அவர்களை வெட்கப்படுத்துவதற்காக, அவர்கள் தலை குனிந்து போவதற்காக தான் ஆவியானவர் உன்னை அபிஷேகம் பண்றார். அதுக்கு தான் ஆவியானவர் உன்னை நிரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆவியானவர் அவனை நிரப்பின பிறகு கோலியாத்து வந்து நிற்கிறான். எல்லாரும் பயந்தார்கள். சவுலும் பயந்தான். ஏன்னா அவன் அபிஷேகத்தை இழந்துட்டான். அசுத்தாவி அவனுக்குள்ள வந்து விட்டது. எல்லா போர் வீரர்களும் பயந்தார்கள். ஒரே ஒரு மனிதன் மிரட்டுகிறான். யாராவது ஒருத்தர் என்கிட்ட வாடான்னு சொல்லி சவால் விடுறான். வெண்கல உடைகளை அணிந்திருக்கிறான். இரும்பால் செய்யப்பட்ட வாளை வைத்திருக்கிறான். எல்லாரும் அவனுடைய உயரமும் அவன் எடையெல்லாம் பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரு பதட்டம் வந்துருச்சு. ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே, இவ்வளவு பெரிய உருவத்தோ மலை போல நிற்கிறானே, இவனை எப்படி மேற்கொள்ள முடியும்? கடைசியில் இவனுக்கு அடிமையாகி விடுவோமோ என்ற பயத்தில் அச்சத்தில் எல்லாரும் இருக்கிறார்கள். அவன் சவால் விடுறான். நீ என்ன ஜெயிச்சிட்டா நாங்க எல்லாருமே உங்களுக்கு வேலைக்காரனா இருக்கிறோம். நீங்க வந்து தோத்துட்டா நீங்க எல்லாரும் எங்களுக்கு வேலைக்காரனா இருக்கணும்ன்றான். எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் நல்லா கவனிக்கணும், சொல்றதை கேட்டுக்கணும். உங்களை யாரையும் கர்த்தர் அடிமையா இருக்க கர்த்தர் அழைக்கல. நீ வியாதிக்கு அடிமையா, சாபத்துக்கு அடிமையா, மனுஷனுக்கு அடிமையா, உலகத்துக்கு அடிமையா நீ கிடந்து நீ பாவத்திலேயே மூழ்கி நீ அப்படியே போயிடணும் கர்த்தர் உன்னை அதற்காக அழைக்கல. உன்னை ஏன் அபிஷேகம் பண்ணினார்? அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிகிறது. உன்னை கட்டி வைத்த, உன்னை அழித்து கொண்டிருந்த, உன்னை அவமானப்படுத்தியிருந்த, உன்னை தவறான வழியில் நடத்தின எல்லாவித நுகங்களை, சத்துருவின் நுகங்களை, வியாதியின் நுகங்களை, பாவத்தின் நுகங்களை, சாபத்தின் நுகங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய மரணத்தின் வல்லமையினாலே முறித்து போட்டு தொடர்ந்து விடுதலையோடு நிற்க வேண்டும் என்பதற்காக
அவருடைய ஆவியை உனக்குள்ள அனுப்ப சித்தமாய் இருந்தபடினால் பெந்தகோஸ்தே என்னும் நாளிலே 120 பேர் கூடியிருந்த அந்த வேளையிலே ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்து அவர்களை நிரப்பினார். நிரப்பப்பட்ட பொழுது அவர்கள் வீறு கொண்டு எழும்பினார்கள், சிங்கங்களைப் போல எழும்பினார்கள், எதிர்த்து நின்றார்கள், சத்துருக்களை எதிர்த்து நின்றார்கள், அரசாங்கத்தை எதிர்த்து நின்றார்கள், சத்தியத்திற்கு எதிராய் பேசுகிறவர்களை எதிர்த்து நின்றார்கள், மந்திரவாதிகளை எதிர்த்து நின்றார்கள், சாமியார்களை எதிர்த்து நின்றார்கள், தேவனுக்காக வைராக்கியம் போராட்டினார்கள். எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் கொஞ்சம் கூட சலனப்படாமல் அச்சப்படாமல் நிலைத்து நின்று சாதித்து காட்டினார்கள். அந்த வைராக்கியம் உனக்குள்ள வரட்டும். பயம் என்ற அந்த எண்ணமே அவனை விட்டு சுத்தமா போயிட்டு இன்னைக்கு அபிஷேகம் பெற்றுக்கொண்டு பயந்துட்டு இருக்கிற, பயத்தில் உட்கார்ற, இன்னும் பயப்படுற. நீ இரவு பயம் இருக்குது, பூச்சி பயம் இருக்குது, மனுஷ பயம் இருக்குது, வெளியே காட்டுகிற சில பயம், சிலதெல்லாம் வெளியே காட்டுற. பயப்படுகிறதற்கு கர்த்தர் உன் மேல இறங்கி வரல, பலமும் அன்பும் கரங்களை தட்டி அப்படிப்பட்ட ஆவியுடையவர்களாக இருக்கணும். கொஞ்சம் கூட சலனப்படலை தாவீது. ஐயோ நான் ஒரு அவனுடைய பார்வையிலே மிகவும் சிறியவனாக இருக்கிறேனே, இவ்வளவு பெரியவனை நான் எப்படி அடிக்க முடியும் என்று அவன் நினைக்கவே கிடையாது. அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. நான் அவனை ஜெயிப்பேன், யுத்தம் பண்ணுவேன், ஜெயிப்பேன்னு சொல்றான். இந்த விருத்த சேதனை இல்லாதவனுக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு சொன்னான். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன், அவர் யார்? என் மேய்ப்பரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். என் பாத்திரம் எண்ணெயால் நிரம்பி வழிகிறது, அபிஷேகத்தினால் நிரம்பி வழிகிறது. சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பந்தி என்று சொன்னால் அந்த பந்தி தேவனோடு நான் உட்கார்ந்து அவரோடு கூட நெருங்கி வாழ்கிற ஒரு மனுஷன் நான். அவரே எனக்கு பந்தி ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த சத்துரு எப்பேற்பட்ட சத்துரா இருந்தாலோ, என்னுடைய இந்த சரீர கண்களுக்கு அவன் மலை போல தெரிந்தாலோ, எனக்குள்ள இருக்கிற ஒரு அக்னி ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், சகல அதிகார படைத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அவருடைய பார்வையில அவன் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அந்த பார்வையில தான் அவன் பார்த்தான். அவனை இன்னைக்கு உன் கண்ணிலேயே பார்த்துட்டு இருக்கிற, இந்த மாம்ச கண்ணிலேயே உன் பிரச்சனையை பார்த்து பார்த்து பயப்படுற. அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, செத்துருவனோ, அவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ, இவங்க இப்படி பண்ணிட்டா என்ன பண்றது, அவங்க இப்படி பண்ணிட்டா என்ன பண்ண போறேன், இப்படி நடந்துச்சுன்னா எப்படி இருக்க போறேன், யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிற. உன் ஆவியானவர் உன்னை நிறைத்து இந்த பூமியில முழு தைரியத்தோடு அவருக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்கும்பா. கண்ணிலுக்குள்ள சிக்கிக்காத, ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். மரணமே உன் கூரெங்கேன்னு சவால் விடுகிறாள் நீங்க, ஜெயம் எடுக்கிறாள் நீங்க, தைரியமா எதிர்த்து நிற்கிற ஆட்கள் நீங்க. உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வாய்க்காமையே போயிடும். வருகிறவர்களா 7 வழியா சிதறடிக்கப்படுவார்கள். கரங்களை தட்டியாமேன்னு சொல்லுங்களேன். அடிமைப்படுத்த நினைத்த அந்த கோலியாத்தை ஒரே ஒரு கல்லால, ஒரு கூழாங்கல்லால் அடித்து அவனை நொறுக்கினான். அவனுடைய கர்வம் பிடித்த பேச்சை அடக்கினான். அவனுடைய கர்வத்தை காட்டினான், அவனுடைய பலத்தை அடக்கினான். தன்னுடைய சரீர தோற்றத்தை காட்டி பயப்படுத்தின அந்த கர்வமான சரீரத்தை அவன் அடக்கினான். தன்னுடைய படைகளை குறித்து பெருமையாக பேசி தன்னுடைய உண்மையான தாவீதை வணங்குகிற தேவனை தாழ்த்தி பேசின அவன் திமிரை அடக்கினான். இப்படிப்பட்ட வல்லமை தாவீதுக்குள்ளிருந்து எழும்பினதற்கு காரணம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் அந்த அவன் பாத்திரம் எப்போ அந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டதோ அப்பவே அவன் புத்திமானாய் மாறிட்டான். தைரியம் அவனுக்குள்ள வந்தது. போற இடத்துலலாம் வெற்றி. கர்த்தர் அவன் கூடவே இருந்தார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா.
அந்த ஆவியானவர் தான் இன்னைக்கு உன்னை பலப்படுத்த விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உனக்கு ஆலோசனை கொடுத்து உன் மூலமாய் அநேக குடும்பங்களை கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னை நிரப்பணும்னு ஆசைப்படுறார் ஆவியானவர். நீ உன்னை கொடுக்காம அவரால் நிரப்ப முடியாது. எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? உன்னை அவர் ஆளுகை செய்யணும், உன்னை பலப்படுத்தணும், உன்னை நடத்தணும் அப்படின்னு நீ விரும்பினா நீ அவருக்கு விட்டு கொடுக்கணும். அவர் என்ன சொல்றாரு? முடிக்க போறேன் நான். 10 நிமிஷத்துல நீங்க எல்லாரும் அபிஷேகம் பெற போறீங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். பாருங்க, 7ஆம் அதிகாரம் 37 இருந்து 39 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உனக்குள்ளிருந்து ஓடும். ஆண்டவர் சத்தமிட்டு சொல்றாரு, தாகமாயிருந்தால் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய நன்மையை காண வேண்டும், அவருடைய ஜீவன் எனக்குள்ள வர வேண்டும், என்னுடைய பழைய காரியங்கள்லாம் மறைய வேண்டும் என்று உனக்கு ஆர்வம் இருந்தால் நீ அவரிடத்துல வாஞ்சையோடு நம்பிக்கையோடு வரணும். எனக்கு கிடைக்குமா? எனக்கு புதிய பாஷை கொடுப்பாரா? முதல்ல அபிஷேகம் பெற்று பேசினேன், இப்போ எனக்கு அந்த பரவசமே இல்லாமல் போச்சு, எல்லா ஆவியானவர் என்னை விட்டு போன மாதிரி இருக்குதே, திரும்ப என்னை நிரப்புவாரா? திரும்ப என்னை மன்னித்து என்னை பயன்படுத்துவாரா? நான் இன்னும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேனே, எனக்குள்ள அவர் தருவாரா என்று சொன்னால், நிச்சயம் அவர் சொல்லிவிட்டார், மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். எப்படியோ இந்த ஆளை கொண்டு உங்க கூட ஆண்டவர் ஏதாவது பேசிடுறார், அது மட்டும் எனக்கு தெரியும். நான் வளர்றனோ வளரலையோ, ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியுங்க, உங்கள் கூட ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் செஞ்ச காரியத்தை கரெக்டாக பேசுகிறாரா இல்லையா? யாரெல்லாம் இங்கே சரீரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க? இதுதாங்க சரீரம். நீங்கள் இப்போ இந்த சரீரம் தான். கையை தூக்குங்க, முன்னால் தூக்கிட்டா பின்னால் தூக்கக்கூடாது, கை கீழே போடுங்க. அப்பா, ஒருவேளை ஆவிலேயே போயிட்டீங்கன்னு பார்த்தேன், சரி பரவாயில்ல. அப்போ சொல்லிட்டாரு, மாம்சமாக இருக்கிற சரீரத்தில் இருக்கிற உன் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அதனால தான் சொன்னார், வாஞ்சையோடு தாகத்தோடு இருக்கிறவங்க என்னிடத்தில் வாங்க. தாகத்தோடு இருக்கிறவங்க தான் காத்திருக்க முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? தாகத்தோடு இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? எத்தனை பேர் காத்திருந்தாங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எத்தனை பேர்? ஏறக்குறைய 120 பேருக்கு வெயிட் பண்றாங்க. எத்தனை நாள் சொல்லுங்க? எத்தனை நாளுங்க? பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. எல்லாரும் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுங்க, சீக்கிரம் டக்குன்னு எடுங்க, முடிச்சிடலாம். முதல் வசனத்தை வாசிங்க. பெந்தகோஸ்தே என்னும் நாள்னா என்ன அர்த்தம்? சிலர் அது பிந்துகோசுன்னுவாங்க, சிலர்லாம் சொல்லுவாங்க பாரு, அந்த பந்தகோசா நீங்க, அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டு போற பந்தகோசா நீங்க அப்படின்னுவாங்க. சபைக்கு நீங்க போனீங்கன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது, நீ பெந்தகோஸ்தா அப்படின்னுவான். அதிகாரியே கேட்பாங்க, நீங்க பெந்தகோஸ்தேவா? ஆனா என்னன்னே அவனுக்கு தெரியாது. முதல்ல பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள் அறுப்பின் பண்டிகை கணக்கு வரும். பண்டிகை நிறைய இருக்கு, அதில் பஸ்கா பண்டிகை ரொம்ப முக்கியம். என்னத்துக்கு பஸ்கா பண்டிகை?
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அதை அடித்து ரத்தத்தை பூசி அதன் மூலமாக தான் அவங்க வெளியே வந்தாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? 430 வருஷமாக இருந்து அவங்க வெளியே வந்தாங்க, விடுதலையாகி எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. அதிலிருந்து கணக்கு அறுவடை பண்டிகை, அல்லேலூயா சொல்லுங்களேன். அறுவடை அறுப்பின் பண்டிகை கொண்டாடினாங்க. விளைச்சல் விதைந்த பிறகு அதை அறுவடை செய்கிற அந்த நாட்களை அறுப்பின் பண்டிகையாக வச்சிருந்தாங்க பாருங்க. அப்ப பஸ்காவாகிய இயேசு நமக்காக பலியானார். பலியாகி 50வது நாளிலே ஒரு கூட்டம் மக்களை அவர் அறுவடை செய்தார். ஆவியானவர் இறங்கி வந்து அநேகருக்குள்ள இறங்கி அவர்களை தம் பக்கமாக இழுத்தார், தம்முடைய பிள்ளையாக முத்திரை போட்டார். எப்படி அறுவடை செய்து அந்த தானியங்களை களத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார்களோ அதுபோல இயேசு தன்னுடைய இரத்தத்தின் வல்லமையினாலே விதையாகிய இயேசு இந்த பூமியிலே அவர் புதைக்கப்பட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளிலே எப்படி நாம் புதைக்கப்பட்ட அந்த விதை முளைத்து அது வளர்ந்து அது குறிப்பிட்ட நாள் அறுவடை செய்கிறோமோ அதே போல இயேசு தன்னுடைய கோதுமை மணியாகிய தன்னுடைய ஜீவனை நிலத்தில் விதைத்தார், மரித்தார். மரித்த பிறகு அவர் 50வது நாளிலே தன்னுடைய ஆவியானவரை அனுப்பி அநேக மக்களை அறுவடையாகிய ஆத்துமாக்களை தம்முடைய ஆவியினாலே தொட்டு தமக்கு சொந்தமாய் மாற்றினார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அந்த அறுவடை நாளாகிய அந்த பண்டிகை தான் பெந்தகோஸ்தே பண்டிகை. அது 50வது நாள். அந்த நாளிலே சொல்லுங்க, அது படிங்க. அவர்கள் தாகமாயிருக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொன்னார் அல்லவா? அதை கேட்டு அவர்கள் தாகத்தோடு எதிர்பார்ப்போடு ஒருமனப்பட்டு ஆவியானவருக்காக பெற்றுக்கொள்வதற்காக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஓரிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருமனப்பட்டு ஓரிடம். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க. ஒருமனப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டோமா? சீக்கிரம் வந்துட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆவியானவர் இறங்க போகிறார். ரெடி ஆகிருங்க. ரெடி ஆகிட்டீங்களா? அல்லேலூயா. உங்களை தொட விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? எப்படியாவது இன்னைக்கு பெற்றுக்கணும், எப்படியாவது பெற்றே ஆகணும். கேட்டால் தருவார். சொல்லுங்க, கேட்டா நம்மனா வெக்கப்படுத்த மாட்டாரு, நம்மனா ஏமாற்ற மாட்டாரு. வாருங்கள்னு சொன்னாரு, நம்பிக்கையோட போனாங்க, நம்பிக்கையோட வெயிட் பண்ணாங்க. அப்ப இன்னிலிருந்து 10 நாள் காத்திருக்கணுமே, என்ன பண்ணலாம்? இவ்வளவு நேரம் சொன்னது கரெக்டா இருந்தது. இப்பதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. நாங்க 2 மணி நேரமே இங்க வந்து உட்காருதே உனக்கு எங்களுக்கே பெருசா தெரியுதப்பா. நாங்க 10 நாள் இங்க வெயிட் பண்ண முடியும், நீ 1 மணிக்கு விட்டாலே எங்களுக்கு அலர்ஜி ஆயிடுது. 10 நாளா எப்படி நாங்க இங்க உட்கார்றது? கவனிக்கிறீங்களா? இங்க இருக்கு எத்தனை பேருக்கு புரியுது? இன்றைக்கு 10 நாள் நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அந்த 10 நாள் காத்திருந்தார்கள். அப்பதான் ஆவியானவர் பூமிக்கு இறங்கி வந்தார். கரங்களை தட்டி ஆமென். இப்ப ஆவியானவர் எங்க இருக்கிறார்? அல்லேலூயா. ஆனா உண்மையா நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது அவர்களை நிரப்புகிறார். ஆவியில நிரப்புகிறார். ஆவி நிரம்பும் பொழுது நீ வேறு மனுஷனாவாய். உன் பார்வை மாறும், உன் சிந்தனை மாறும், உன் பேச்சு மாறும், உன் எண்ணம் மாறும், உன் கெட்ட குணங்கள் மாறும். இயேசுவை போல ஆவில நிரம்பி இருப்ப, தைரியமாய் நடப்ப, பிசாசுகளை துரத்துவ, 4 பேருக்கு நன்மை செய்வ, ஜபித்தா பதில் பெறுவ, குடும்பத்தை கற்ற ஞானம் வெளிப்படும், பிள்ளைகளை வழி நடத்துகிற ஞானம் வெளிப்படும், பிள்ளைகளை அற்புதமாய் வழி நடத்துவ, சபை வளர்ச்சிக்காக பாடுபடுவ, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவ, ஊர்ல சாட்சியா இருப்ப, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவ, எப்பொழுதும் சோத்திரம் சொல்லுவ, எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுவ, எப்பொழுதும் முழங்கால்கள் முடங்கும், வேதத்தின் மேல உனக்கு ஆர்வம் வரும், ஜெபிக்க ஆரம்பிப்ப, இரவுல கண் விழிச்சு ஜெபிப்ப, உபவாசம் பண்ணி ஜெபிப்ப, குடும்பமா ஜெபிக்கணும்னு தோணும், பிள்ளைகளோடு உட்கார்ந்து
உட்கார்ந்து ஜெபிக்கணும்னு தோணும், ஜெப கூட்டங்களுக்கு போகணும்னு தோணும். உனக்குள்ள மாற்றம் வரும், நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். இதுதான் ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறதுக்கு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வசனத்தை அப்படியே கசப்பா பார்க்க மாட்டேன், லட்டு மாதிரி மிழுங்கிட்டே இருப்பேன். லட்டு மாதிரி 5 ஸ்டாரை பார்த்தா இவங்க எல்லா ஸ்டாரையும் மறந்துடுறாங்க. டைரி மில்கை பார்த்தா டைரியில் எழுதி வச்சதெல்லாம் மறந்துடுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் உள்ள வந்துட்டா, அவர் உனக்குள்ள அவர் அபிஷேகம் தந்துட்டா வாழ்க்கை மாறும். ஆமென் சொல்லுங்களேன். வாழ்க்கை மாறும். நீ மாறிட்டினா உன் குடும்பம் மாறும். சொல்லுங்க, நான் மாறிட்டா என் குடும்பம் மாறும், என் பிள்ளைங்க மாறுவாங்க, நாங்கெல்லாம் மாறுவோம், எங்கள் சபை மாறும். எங்கள் சபை மாறிட்டால் சமுதாயம் மாறும். கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேறு மனுஷனா மாறணும்னு ஆசை? என்ன ட்ரெஸ் வேணும் உங்களுக்கு? ரொம்ப நாள் ஆச்சு பட்டு புடவை எடுக்கவே முடியல. காஞ்சிபுரத்தில் போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறேன். அந்த கலர் ஷூ எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது பாஸ்டர், இன்னும் எடுக்கவே முடியல. இந்த செல்ஃபோனை மாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன், நடக்கவே மாட்டேங்குது. ஏதாவது கொஞ்சம் காசு கொடுக்குறீங்களா? இல்லை மாற்றியாவது கொடுத்துருங்களேன். இதுக்கெல்லாம் ஆசை. செருப்பு மாற்ற ஆசை, ட்ரெஸ்ஸு மாற்ற ஆசை, பிரியாணி சாப்பிட ஆசை, 2 ஓட்டை போட்டால் 3வது ஓட்டை போட்டு அதில் ஒன்று தொங்கணும்னு ஆசை. நல்ல வேலை காதை கர்த்தர் சின்னதாக கொடுத்துட்டுருக்கிறார். தோத்திரம். பெருசாக கொடுத்துருந்தாருன்னா தலையெல்லாம் இதனாலே நிறைய தலையை காணாமல் போயிருக்கும். திருடர்கள் தலையை போட்டு தள்ளியிருப்பான். இந்த காதில் இருக்கிறது போதே கழட்டிட்டு போகிறான். தலையெல்லாம் காதாக இருந்தால் என்ன ஆகும்? கட்டை எடுத்து ஒரே போட்டு நீ இருந்தா இல்லைனா போ, எனக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த காதுக்கே இவ்வளோ ஆசை. ஆசை யார் விட்டுச்சு? இல்லை, எனக்கு ஆசையே இல்லைன்றவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு தோசை வாங்கி கொடுக்குறேன். ஆசை யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல? எல்லாருக்கும். எனக்கு நிறைய ஆசை இருக்குப்பா. என்னன்னு சொல்லணுமா? சொல்ல மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசை. அவர் எனக்குள்ள வந்து நான் வேற ஆளா மாறணும். எல்லாரும் உங்களை நேசிக்கணும், எல்லாரும் உங்களை மதிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஆசை வரணும்? நீங்க மாறணும்னு ஆசை வரணும். ஆவியானவர் அதுக்கு தான் உனக்குள்ள வர விரும்புகிறார். உன்னை புதுசா மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பளிச்சுன்னு மாற்ற விரும்புகிறார். இந்த தங்கம் முதல்ல மண்ணிலேருந்து நோண்டி எடுக்கும்போது எப்படி இருக்கும்? சீக்கிரம் சொல்லுங்க. யார் பார்த்ததுன்றீங்களா? அப்படி சொல்லிட்டு போகணும். அழுக்கா இருக்குன்னு ஒரே வார்த்தை சொல்லிடுறது. அதை எடுத்து என்னென்ன பண்ணுறாங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் அது உருவமே ஜொலிக்குதில்ல, அது மாதிரி கர்த்தர் உங்களை ஜொலிக்க பண்ணணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அழுதுகிட்டே இருக்கிறியா? சிரிக்கணும்னு நினைக்கிறார். பயந்துக்கிட்டே இருக்கிறியா? தைரியமாக நடன்னு நினைக்கிறார். கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறியா? சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறார். தவறான பழக்கத்தை விட முடியலையா? பரிசுத்தமாக நீ வாழணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. அவர் உனக்குள்ள வந்துட்டதுக்கு அடையாளம், அவர் ஃபுல்லாக உன்னை நிரப்புனதுக்கு அடையாளம் என்னன்னா, உனக்குள்ள அவருக்கு அடுத்த விஷயத்தில் ஆர்வமாக இருப்பேன். என்ன தெரியுமா பாட்டு வரும்? அவர் உனக்குள்ளே வந்துட்டா என்ன பாட்டு தெரியுமா வரும்? கரெக்டாக யாராவது ஒருத்தர் பாடிருங்க. இப்போ 100 ரூபா கொடுக்குறேன். சரி, நான் 500 ரூபா கொடுக்குறேன்.
சவால். இப்போ நான் அது ஒரு பாட்டு பாடினா உங்களுக்கு 500 ரூபா கொடுக்குறேன். இந்த ஆளு வாயெல்லாம் கட்டிட்டான், மந்திரவாதி இந்த ஆளு, என் பேர் அப்படிலாம் போதில்ல, நமக்கு ஞாபகம் வராம கட்டிட்டான். சீக்கிரம் ரெடியா இருக்கு 500 ரூபா இல்லைங்க. உலகம் எல்லாம் மாயையா. எப்படி வரும் உங்க ஆசை? அப்ப எல்லாரும் 500 ரூபா கொடுங்க எனக்கு சீக்கிரம். நான் தான் பாடினேன்னா அதெல்லாம் கரெக்டா இருக்கு. வாங்க பாரு இன்பாக்க. உலகம் எல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உங்க பாட்டில் எப்படி மாறிடும்? ஆண்டவரே என்ன ஏன் கைவிட்டீங்க, இப்படிலாம் வராது. எதையும் பார்த்து அழ மாட்டீங்க, ஏங்கலாம் மாட்டீங்க. அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பெருசாக தெரியாது. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை என்ன பண்ணுவானா சொல்லுங்க? நீ ஆவியானவருக்குள்ள நீ அப்படியே மூழ்கிட்டினா அந்த நீ அந்த பையனையே பார்த்துட்டு இருக்கிறிய, அந்த பொண்ணையே பார்த்து அதை அந்த பார்த்தாலே உனக்கு வாமிட்டு வரும். ஐயோ இந்த அருவருப்பான காரியத்தையா நான் செஞ்சேன். அந்த செல்போன் எடுத்து அதை பார்க்கறல்ல, இதை போய் ஏன்னா இந்த கண் இப்போ என்ன ஆகி போச்சு, நிரம்பிட்டு. கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்பவுமே அவருக்கு அந்த ஃபீலிங்லேயே இருப்பேன். சுற்றி சில ஆட்கள்லாம் என்ன பண்ணாலும் தெரியும் உனக்கு. எனக்கு எல்லாம் நம்ம பக்கத்தில் யார் உட்காந்துருந்தாலும் யாரை கூப்பிட்டு போனாலும் எந்தெந்த ஆங்கிள் எல்லாம் பண்ணுறாங்க பார்க்குறேன், எனக்கு எல்லாம் தெரியும் பாருங்க. எதுவுமே நான் எப்படி இருக்கிறேன் எனக்குள்ள, ஆவியானவரே தோத்திரம், அந்த ஆங்கிள்லேயே போ. வாழ்க்கை மாறணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன மாறணும்? வாழ்க்கை மாறணும். நீ வேறு மனுஷனாய் மாறணும். அதான் கர்த்தருடைய சித்தம். கிறிஸ்துவுக்குள் நீ யாரா இருக்கிற? புது சிருஷ்டி. எல்லாரும் சொல்லுங்க புது சிருஷ்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பழையவைகள் எல்லாம் பாதியில் நிக்குது. அப்படியா? ஒளிந்து போயின. ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லா சுபாவம், கெட்ட பழக்கங்கள், கெட்ட குணங்கள், கெட்ட காரியங்கள், கெட்ட பார்வை, கெட்ட சிந்தனை எல்லாம் உன்னை விட்டு போயிருச்சு. ஒரு புதுசா இருக்கிற, ஃப்ரெஷ்ஷா இருக்கிற, சின்ன பொய் சொன்னா கூட துக்கமா இருக்கிற, உள்ள குத்துது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு தோணுது உனக்கு. ஒரு கெட்ட வார்த்தை வந்தா அழுவுற, ஆண்டவரே நான் இப்படி பேசிட்டேன்னு 1/2 மணி நேரமா அழுவுற ஒரு வார்த்தை பேசுனதுக்கு. அதுதான் உனக்குள்ள ஆவியானவர் நிரம்பி இருந்ததுக்கு அடையாளம். எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆமேன். உன் பாஷை மாறும். என்ன மாறும்? ஆமா, உங்களுக்குன்னு ஒரு பாஷை இருக்கு தெரியுமா? என்னது? ஜென்ம பாஷை. எல்லாரும் சொல்லுங்க. அது ஜென்ம பாஷை, ஜென்ம சுபாவம். ஜென்ம பாஷை என்னது? யாராவது ஒன்று சொன்னா நான் 2 சொல்லுவேன், அவங்க 4 சொன்னால் நான் 8 சொல்லுவேன், அவங்க என் தலையை பிடித்தால் நான் காலை வாருவேன். இதெல்லாம் மாறும். இதெல்லாம் உன்னை விட்டு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக மாறும். அவன் திட்டினாலும் எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டே போவேன். ஓஹோ மாறிட்டாங்கப்பா, ஆவியானவர் இறங்கிட்டாங்கப்பா. நீ மாறலன்னு வச்சுக்கிய, அவன் வேற யாரையோ கூட திட்டிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான். உன்னை திட்டின மாதிரியே ஃபீலிங்கில் சண்டை போடுவேன்.
அப்ப நீ என்ன பண்ணல? நீ மாறல. வேறு மனுஷனா நீ பழைய மனுஷனாவே இருக்கிற. பக்கத்துல பார்த்து இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படி இருக்க போற? எவ்வளவு நாள்? வரப்போறாரு பெரியவர். என்ன பதில் சொல்ல போற? அப்ப எனக்கு தெரியாதா இவங்ககிட்டலாம் என்னெல்லாம் நான் எப்படி இந்த சீட்டு பிடிக்கிறவங்கள்ட்ட எப்படி பேச முடியும், வேலைக்கு கொடுக்குறவங்கள்ட்ட எப்படி பேச முடியும், சீட்டு வாங்குறவங்கள்ட்ட எப்படி பேச முடியும், பசங்களாண்ட எந்த நேரத்தில் எப்படி பேச முடியும், பாசுகிட்ட எப்படி சொன்னால் இவர் அமைதியாகன்னு எனக்கு தெரியாதா? அது மாதிரி எங்கள் ஏசப்பாக்கிட்டையும் நாங்கள் கதை விடுவோம். நடக்காது, நடக்காது. நீ மாறணும். நீ மாறுறதுக்கு தான் ஆவியானவர் உனக்குள்ள வந்தார். பாஸ்டர் நான் 1/2 மணி நேரமா பேசினேன், 1 மணி நேரமா திட்டிட்டு வரைய வெளியே வந்து. கொஞ்சம் மாறுங்க. பாருங்க பக்கத்தில் ஆவியானவர் உனக்குள்ள இருந்து மகிமைப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. பலத்த காற்று சொல்லுங்க. காற்று யார் பார்த்தீங்க? எல்லாம் பார்க்க முடியாது, அவனுக்கு தெரியுது. காற்றை பார்க்க முடியாதான். அல்லேலூயா. ஆனா இங்க காற்றுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவியானவர் அங்க என்ன பண்ணிருக்காரு? ஒரு பலத்த ஒரு காற்றை போல அந்த சத்தத்துல காத்து வந்தா என்ன கேட்கும்? உணர முடியுமா? ஒரு சில்னஸ் வருமா? சத்தம் வருமா? ஒரு இரைச்சல் சத்தம் வருது. அல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் கேக்குதா பாரு. அப்படி கேட்கல, கேட்குமா? கேட்காது. ஆனா பக்கத்து வீட்டில் எதுனா சொன்ன எப்படி கரெக்டா கேட்குது? அதுக்கு காது திறந்து இருக்குது, இதுக்கு காதை திறக்க மாட்டேன்ற. இதுதான் விஷயம். எத்தனை பேருக்கு புரியுது? அதை யோசிக்கிற, இதை யோசிக்க மாட்டேன்ற. அதுக்கு நேரம் செலவு பண்ற, இதுக்கு நேரம் செலவு பண்ண. முதல்ல தோத்திரம் 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 ஒரு பாட்டை வேக வேகமா பாடு, ஒரு வசனத்தை வேக வேகமா வாசி. ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி. போதும் ஆண்டவரே போதும். ஆமென். கேட்டா 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணோம் பாஸ்டர். ஆமா பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் போனேன் பாஸ்டர், அவங்க வந்து இப்படி பேசினாங்க, அதனால தான் நானும் சண்டை போட்டேன் பாஸ்டர். பலத்த காற்று அடிக்கிற ஒரு முழக்கம் போல ஒரு சத்தம் வருது. அவர்கள் உட்கார்ந்த இருந்த இடம் முழுவதையும் அந்த காற்று அந்த சத்தத்தை அவங்க கேட்குறாங்க, அதை உணர்றாங்க. அப்படின்னு அந்த ஒரு திடீர்னு காற்று உள்ள அதிகமாக வந்தால் எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அக்கினிமயமான நாவு. எல்லாரும் சொல்லுங்க. ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? அக்கினியா இருக்கிறார். எங்க வந்து உட்கார்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியானவர் பேசுகிறவர். என்ன பண்ணுவாரு? பேசுவார். ஏதி பேசுகிறவர். தீர்க்க தரிசன ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? 2 பேதுரு 1:21. தீர்க்க தரிசனமானது மனுஷனுடைய விருப்பத்தினால வர்றதில்லை. தீர்க்க தரிசனம் தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே உணர்த்தப்பட்டு ஏவப்பட்டு உந்தப்பட்டு பேசினார்கள். அப்ப ஆவியானவர் உனக்குள்ள வரும் பொழுது அவர் உனக்குள்ள இருந்து உன்னை உந்தி உன்னுடைய நாக்குல அவருடைய வார்த்தையை வைத்து பேசுகிறார். தீர்க்க தரிசனமாகவும் பேசுகிறார், அந்நிய பாஷை மூலமாகவும். தீர்க்க தரிசனம் புரியும், அந்நிய பாஷை புரியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? சரி கவனிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்களுக்கு காணப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க. அக்கினி இறங்கி வர்றது போல ஃபீல் பண்ணி பார்க்கறாங்க. காணப்பட்டது. அப்பொழுது அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அக்கினிமயமான நாவுகள் அவங்க மேல வந்து அமர்ந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தான் 4:18 இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர்
எத்தனை பேருக்கு புரியுது? யார் மேல இருக்கிறாரு? யார் சொன்னது? யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆவியானவர், ஆமா, அவர் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது மத்தேயு 3:15-16 பாருங்க, அங்க எப்படி இறங்குறார்? தம்மேல் வருகிறதை கண்டார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். கண்டார். எல்லாரும் சொல்லுங்க, கண்டார். கண்டார். எல்லாரும் சொல்லுங்க. இவர்கள் எதை கண்டார்கள்? எதை கண்டார்கள்? எவர்கள்? 120 பேர் எதை கண்டார்கள்? அக்கினிமயமான வருவதை கண்டார்கள். கண்ட பொழுது அது என்ன பண்ணுச்சு? அவர்கள் ஒவ்வொரு மேல வந்து அந்த புறா யார் மேல வந்து அமர்ந்தது? இயேசு மேல் வந்து அமர்ந்தது. அமர்ந்த பிறகு அங்க புறா, இங்க அக்கினி. என்ன மேட்ரு? இதை கொஞ்சம் யோசிக்கலாமா? இது போயிட்டே இருக்குதுல, ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது, சுருக்கமா சொல்லலாமா? அங்க புறா, இங்க அக்கினி. என்ன மேட்ரு? எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? ஏன் அப்படி வந்துச்சு? அங்க புறா வந்திருந்தா இங்க புறா தானே வந்திருக்கணும். அங்க அக்கினி வந்திருந்தா இங்க அக்கினி தானே வந்திருக்கணும். இங்க அங்க புறா, இங்க அக்கினி. ஏன்? சத்தமா இல்லையா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து அவர் ஆல்ரெடி பாவம் செய்யாதவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அவர் ஆல்ரெடி தேவகுமாரனாய் இருக்கிறார். அவர் தேவகுமாரனாய் இருக்கிறார் என்பதற்கு அடையாளப்படுத்தி காட்டுவதற்காக அந்த புறா இறங்கி வந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா இங்க 120 பேர் மாம்சத்துல மனம் திரும்பாம உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவன் குணம் மாறல, மறுதலிக்கிற தன்மை மாறல. ஆபத்து வந்தது, இயேசுநாதரை விட்டுட்டு ஓடுற தன்மை மாறல. நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பேசுற நிலைமை மாறல. பயம் மாறல, சந்தேகம் மாறல. ஆகவே அந்த காரியத்தில், அந்த மாம்சத்தின் காரியத்தெல்லாம் எரிக்கும்படியாக எரித்து அவனை தூய்மையாக்கி ஆவிக்குள்ள கொண்டு வர்றதுக்காக அக்கினியாய் ஆவியானவர் இறங்குறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? அல்லேலூயா சொல்லுங்களேன். இறங்கி வந்த பிறகு என்ன நடந்தது பாருங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு, ஆமென் சொல்லுதும், ஒரு மனம் வந்ததும் காற்று வந்தது, காற்று வந்ததும் அக்கினி வந்தது, அக்கினி வந்ததும் ஆவியானவர் அங்கே நிரப்பி தங்களுக்கு தந்தருளின. அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு? பக்கத்துல காப்பி அடிச்சு பேசல யாரும். நிறைய பிரசங்கம் எசேக்கியேல் என்ன பைபிளை பார்த்து காப்பி அடிச்சாரு, நான் அவரை பார்த்து காப்பி அடிக்கிறேன். அவரை பார்த்து காப்பின்னா வசனத்தை சொல்றேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆனா இந்த இடத்துல தனித்தனியா பேசினார்கள். ஒருத்தர் மாதிரியே ஒருத்தர் பேசல. ஆவியானவர் வித்தியாசமா இறங்கினார். ஒவ்வொரு மேலையும் வித்தியாசமா பேசினார்கள். இப்ப அந்த ஆவியானவர் உன்னை தொட விரும்புகிறார். அந்த ஆவியானவர் உன்னை தொட விரும்புகிறார். வாஞ்சையோடு என்ன நிரப்புங்க ஆவியானவரே, நான் உம்மை நம்புகிறேன், என்னுடைய குறைகளை மன்னிங்கப்பா, என்னை நிரப்பி உங்க பிள்ளையா நான் வாழ விரும்புகிறேன்ப்பா. நான் வேற மனுஷனா வாழ விரும்புகிறேன். என் சுபாவம் இன்னும் மாறல ஆண்டவரே. இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்தவர்களாய் உண்மையாய் ஆவியானவர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்கள் மேலே அவர் இறங்குவார். சிலுவை பாடுகள் இல்லாமல், சிலுவை இல்லாமல் ஆவியானவர் இல்லை. ரத்தம் இல்லாமல் ஆவியானவர். அப்போ ரத்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடு முதல்ல.
எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து முழுமை அர்ப்பணி, வாயை திறந்து சத்தமா கேளு. பிறகு ஆவியானவரே நிரப்புங்கன்னு சொல்லு. ஸ்தோத்திரம் பண்ணு. சிம்பிளா சொல்லித்தரேன் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, தாகமாக இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள்னு சொன்னார். இப்போ குடுகுடுன்னு ஓடி வர்றீங்க. ஏன் குடுகுடுன்னு ஓடி வந்தீங்க? நடக்கலை, மல்லமாக நடக்கலை, வழக்கம் போல் நடக்கலை, கொஞ்சம் வேகமாகவும் நடக்கலை, அதெல்லாம் மாறி குடுகுடுன்னு ஓடி வரீங்க. என்ன அர்த்தம்? ரேஷன் கடையில் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னு தானே வேகமாக ஓடி வந்தீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. கூத்துக்கு சீக்கிரமாக பாய் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஏன்? இடம் கிடைக்காது. பின்னால் போய் உட்காந்துட்டு அந்த ஆளுக்கு தொப்பை கூத்தாடி பார்க்க முடியாது. அது தொப்பை கூத்தாடியோ அது எந்த கூத்தாடியோ பார்க்க முடியாது. அந்த காலத்துலலாம் ஏதாவது ஒரு வீட்டில் தான் என்ன இருக்கும்? டிவி. எங்கே போயிட்டு வர? அந்த தெருவுக்கு போயிட்டு வரேன் பாஸ்டர். அவன் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டான். அந்த ஜன்னல் வெளியில் டிவியை வச்சு விட்டுருவான். இது அங்கேருந்து உட்காந்து பார்த்துட்டு வரும். தாகம் எத்தனை பேர்? ஆமாம், அதெல்லாம் இப்போ இருக்கிற தாகம் பாரு. 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சாராய கடை இருக்குது. இந்த ஆளுக்கு சைக்கிள் கூட ஓட தெரியாது. 4 மணி ஆயிடுச்சு, வீறு கொண்டு எழும்புது உள்ளம். கடக்கடான்னு பண்ணுது. கிளம்புறாரு ஆளு. சூடு சொரண மானம் ஒன்று இருக்காது. போறவங்கிட்டலாம் கை நீட்ட வேண்டியதான். கொஞ்சம் ஏற்றிட்டு போடா, கொஞ்சம் ஏற்றிட்டு போடா. எல்லாத்துக்கிட்டையும் கை போட வேண்டியது தான். ஏன் ரொம்ப தூரம்? இல்லை நடந்தே போவேன் நான். போகும்போது நடந்து போவார்கள், வரும்போது சுமந்து கொண்டு வருவார்கள். போகும்போதோ வீர நடை, அப்புறம் ஓவர் நடை. அப்புறம் வீட்டில் வந்து எல்லாம் உடை. அப்புறம் இங்கே வந்து வெறி தடை. பாஸ்டர் இந்த ஆளு ஜபம் பண்ண தடை பண்ணுறாரு. என் மனசு போட்டு உடை. நீ போய் ஜபத்தில் அழுது கடை. இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுற இந்த ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுறது? சரிங்க, அல்லேலூயா. கவனிங்க, அல்லேலூயா. தாகம் வேகமா வரணும். வாஞ்சியோடு கேட்கணும், வாயை திறக்கணும். தாகத்துக்கு தண்ணி என்ன பண்ணுவீங்க? தாகத்தோடு வெளியில வேலை செஞ்சு வேகமா வந்தது கரெக்டா போய் எங்க திறக்கிற? பிரிட்ஜை திறக்க மாட்டீங்க, எப்படியாவது ஃப்ரிட்ஜை திறப்பீங்க. அந்த பிரிட்ஜை கொஞ்சம் திறடா. சரி திறந்துட்ட, எடுத்து கடன் அடிடா. அந்த தாகத்தை நீங்க தணிக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றீங்க? அந்த மாதிரி வாஞ்சையோடு ஆவியானவரை எனக்கு நீங்க கொடுத்தே ஆகணும். என்ன நிரப்புங்க ஆவியானவரை. கேளு, வாயை திறந்து கேட்கணும். வாயை திறந்து தண்ணி குடிக்கிற மாதிரி வாயை திறந்து கேளு. என்ன நிரப்புங்க ஆவியானவர், நிரப்புங்க ஆவியானவரை. சந்தேகப்படாத, நிரப்புனாரா இல்லையா? சிலர்லாம் 8 மணிக்கு சாப்பிட்டு 10 மணிக்கு ஒரு கேள்வி கேட்பான், நான் சாப்பிட்டேன்னா என்னன்னே தெரிலன்னுவான். தெரியுமா உங்களுக்கு? சாப்பிட்டேன்னா என்னன்னு? சிலர் 7 மணிக்கே சாப்பிட்டு தூங்கிட்டு நைட்டு 12 மணிக்கு எழும்பி உட்காந்து சாப்பிடுவாங்க. இருக்குங்க, ஊட்டிலேயே அப்படிலாம் நடந்தது. நானும் தூங்கிட்டு இருக்கிறேன், நைட்டு காலையில் 3 மணிக்கு கடக்கடான்னு என்னமோ சத்தம் கேட்குது. ஊட்டியில் எங்கெல்லாம் கேட்கக்கூடாது. பார்த்தா இப்படி பக்கத்து எழுதி பார்க்குற ஒரு உருவம் துணியை மூடிட்டு கடக்கடான்னு சத்தம் கேட்குது. கம்பளி போட்டு தூக்கத்தில் மூடிட்டு பார்த்தா கறி சாப்பாடு போட்டு அடிக்கிறான் ஆளு. அப்போ என்ன பண்ணுறோம்? அந்த வாஞ்சை கேட்குறோம், தாகத்தில் கேட்கணும், எனக்கு ஆவியை ஊற்றுங்க ஆண்டவர். இப்போ சந்தேகப்படக்கூடாது. கேட்டுட்டேன், தந்தாரா இல்லையே தெரியலையே அப்படிலாம் தந்துட்டார். விசுவாசி அல்லேலூயா சொல்லுங்க.
எல்லாமே விசுவாசம். தந்துட்டாருன்னு விசுவாசிக்கணும். தந்ததுக்கு அடையாளமாக என்ன பண்ணுவீங்க? தந்துட்டாருன்றதுக்கு அடையாளமாக என்ன பண்ணுவீங்க? ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்துட்டீங்க ஏசப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி நாவை விட்டு கொடுக்கும் போதோ புது பாஷைகளை பேசுவீர்கள். அல்லேலூயான்னு சொல்லுங்களேன். அது என்ன அடையாளம்? எப்படி மாடு சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வந்து என்ன ஆகுது? அசைய போடுதோ. நீங்கள் ஆவியானவரை கேட்டீங்க, அவர் உள்ளே வந்துட்டார், இப்போ வெளியே வந்து உன் மூலமாக பேசுகிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ யார் நிரம்ப விரும்புகிறீங்க? புது மனுஷனாக மாறணும், தைரியம் வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்கணும். ஆமாம், நான் மாறி ஆகணும். சொல்லுங்கள், நான் மாறி ஆகணும். இந்த சாக்கடை உலகத்தை விட்டு வெளியே வந்தே ஆகணும். என் சிந்தை மாறணும் ஆண்டவரே, என் பார்வை மாறணும், என் கை மாறணும், என் இருதயம் மாறணும். ஆவியானவர்னு சொல்றாரு, நான் உன்னை நிரப்பலண்ணா, நான் உன்னை ஆளுகை செய்யலண்ணா, சாத்தான் அவனுடைய வல்லமையினால் உன்னை நிரப்பி கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது தெரில. நீ இதில் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு ஜெபத்தெல்லாம் விட்டுட்டு நீ உலகத்தான் போல நீ அதில் நிரம்புன்னு இருந்துட்டினா அவனுடைய மோசமான காரியத்தினால் உன்னை நிரப்பி உன்னை அலைய விட பார்க்குறான். அதிலிருந்து உன்னை காப்பாற்றி நிலைநிறுத்தி உன்னை வழி நடத்துவதற்காக தான் ஒரு மேய்ப்பனை கொடுத்து கர்த்தர் உன்னை ஆடுகளாக உன்னை இந்த சபையில் வைத்து மேய்ப்பன் மூலமாக போஷித்து காப்பாற்றுகிறார். ஒரே வழி, இன்னும் கொஞ்ச நாள் கர்த்தருக்காக நான் நிற்கணும். சில நேரத்தில் உனக்கு தோணுது, கடவுள்லாம் வேண்டாம், ஏசு என்னத்தை ஊழியம் பண்ண, என்ன ஜெபம் பண்ண, என்ன தோணுது உனக்கு. வரும், ஆவில நிரம்பணும். ஞானஸ்தானம்லாம் எதுக்கு எடுக்கணும்? நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம். எப்போ எடுத்தா என்ன? அவர் சொல்லிட்டு தான் கிடப்பார். எதுக்கு முதலிடம் இல்லை, முதல்ல ஆண்டவருக்கு தான். நைட்டு 2 மணிக்கு எடுக்கணும், வரேன். நாளைக்கு ஊழியம் வரேன், ஜபத்துக்கு வரேன், பைபிளை 4 அதிகாரம் படிக்கிறேன். மாறி இருக்கிறன்னு அர்த்தம், மாறிட்டேன்னு அர்த்தம். உன்னால் ஒரு அதிகாரத்துக்கு மேலே தாண்ட முடியலன்னா பிரச்சனை, எதையோ பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. உன்னால் முடியல, எங்கேயோ பிரச்சனை இருக்குது உனக்குள்ள. அதனால் உன்னால் அதுக்கு மேலே முன்னேற முடியல. நீ 10 அதிகாரம் வாசிக்கிற தைரியம் உனக்கு அந்த வாஞ்சை இருக்குது அப்படின்னா நீ சாத்தானை ஜெயிச்சிட்ட. சாபம் மாறுது, புதிய உருவம், புதிய சுபாவம் வெளிப்பட போகுது. ஆசீர்வாதமா நீ மாற போற. இது அடையாளம், இது அடையாளம். இப்ப ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார்.